சூப்பர். ப்ளூவில் தான் அழகாக இருக்குது அநியாயத்துக்கு. நம்ம எதிர்பார்க்காத போது இந்த மாதிரி காம்ப்ளிமெண்ட்ஸ் கிடச்சா சந்தோஷமாக தான் இருக்கும். கொஞ்சம் ஷைனஸ் ஆஃப் இந்தியாவாகவும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் அன்றைக்கி வீடியோ ஷூட் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு வழியாக நான் ரெசிபிலாம் செஞ்சோம் முடிச்சிட்டேன். ஸோ அப்படி என்ன அன்றைக்கி சமைச்சிருந்தேன் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அன்றைக்கி லன்ச் மெனுக்கு நான் செஞ்சுருந்தது நெய் சோறு செஞ்சுருந்தேன் என்னுடைய ஸ்டைலில். நெய் சோறு நல்லா வெள்ளை வெள்ளேர்னு தான் இருக்கும் இல்லையா, என்னுடைய ஸ்டைலில் கொஞ்சம் கலர் மாறி இருக்கும். ஏன்னா தக்காளி நான் ஆட் பண்ணுவேன். அந்த லைட்டான புளிப்பு டேஸ்ட் எனக்கு பிடிக்கும். நீங்கள் எப்படி அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்றைக்கி நெய் சோறுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கிறது சீரக சம்பா அரிசி தான். சீரக சம்பா அரிசியில் செய்யும்போது செம்ம ஃப்ளேவராக இருக்கும், வித்தியாசமான ருசியில் இருக்கும். அண்ட் சிக்கன் கிரேவி தொட்டுக்கிறதுக்கு செஞ்சுருந்தேன். எப்போ பார்த்தாலும் நிறைய மசாலா போட்டு வறுத்தரிச்சு அப்படி இப்படின்னு செஞ்சுக்கிட்டே இருக்கோமே, இந்த வாட்டி கொஞ்சம் சிம்பிளாக செய்யலாம் அப்படின்ட்டு நான்லாம் சின்ன வயசில் இருக்கும்போது சிக்கன் எடுத்தாலும் மட்டன் எடுத்தாலும் ப்ரான் எடுத்தாலும் வெங்காயம் தக்காளிலாம் சேர்த்து ஒரு கிரேவி மாதிரி ஒன்று எங்கள் வீட்டில் செய்வாங்க. அந்த மாதிரி சிம்பிளான ஒரு கிரேவி தான் செஞ்சுருந்தேன். கொஞ்சம் இது தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ரொம்ப தண்ணியாக இருக்காது. ஆனால் சூப்பராக இருக்கும், சட்டுன்னு செஞ்சிடலாம். ஸோ சிம்பிளாக இந்த மாதிரி நான் செஞ்சு முடிச்சிருந்தேன். இதை எடிட் பண்ணி கொடுக்கறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. லெக் பீஸ் எனக்கு ஃபேவரட், ஷர்வின் குட்டிக்கும் லெக் பீஸ் ஃபேவரட். ஸோ எங்கள் 2 பேருக்கு லெக் பீஸ், ஜி எங்கள் 2 பேருக்கு விட்டு கொடுத்துருவாரு. அப்படியே கொஞ்சோண்டு வெள்ளரிக்காவும் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையுமே நான் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா அந்த நெய் அண்ட் சீரக சம்பா ஃப்ளேவரோட நெய் சோறு சூப்பராக இருந்தது. அதுக்கு செம்ம காம்பினேஷனான நல்லா கொதிக்க கொதிக்க காரசாரமான சிக்கன் கிரேவி செம்ம காம்போவாக இருந்தது. என்ன சூடு சூடாக இருந்தது. இந்த கிளைமேட்டுக்கு அப்படி சூடாக காரசாரமாக சாப்பிட்றதுக்கு அருமையாக இருந்தது. அப்படியே ஊதி ஊதி நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். காம்பினேஷன் சூப்பராக இருந்தது. இந்த காம்பினேஷன் உங்களுக்கு பிடிக்குமான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ஃபுல் ரெசிபி நான் நாளைக்கு ஷேர் பண்ணுறேன். உங்கள் வீட்டில் என்ன லஞ்ச் பண்ணுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மணக்க சமைக்கலாம், ரசிச்சு சாப்பிடலாம். இந்த வீடியோவில் காமிச்ச குர்தா அண்ட் அதர் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நான் டேக் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். டாடா.